வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி. சன் டிவி நீங்க வந்து நடிகை பாஸ் பண்ணும்போது அவங்க பண்ற நீங்க சொல்ற டயலாக் அவங்க சொல்றத ரசிக்கணும் இல்லையோ, அவங்க தப்பா சொல்லும்போது நீங்க சிரிக்க ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதுக்காகவே அந்த ப்ரோக்ராம் பார்ப்பேன். என்ன அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திரும்ப விஜய் டிவிலையும் சன் டிவிலையும் திரும்ப எப்போ ப்ரோக்ராம் பண்ணுவீங்க? உங்க ப்ரோக்ராம்காக நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக நீங்க மேடை நிகழ்ச்சிகள் அதே கலந்துட்டீங்க. திரும்ப எப்போ வருவீங்க? திரும்ப எப்போ டிவில ஓபன் டிவில வர்றதுலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கடந்த 2 வருஷமா நான் பண்றது இல்ல, டெலிவிஷன் நான் பண்றது இல்ல. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 13 வருஷமா டெலிவிஷன் பண்ணப்போ தொடர்ந்து சில நிகழ்ச்சிகளை திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அப்புறம் யோசிச்சேன். அப்புறம் தொலைக்காட்சியில வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ உங்களெல்லாம் நேரில் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நான் என்ன மனசில் தோணுச்சோ அதை நம்ம பேசலாம். இப்போ அந்த பாட்டி மாட்டை பேசினேன். அப்போ அந்த பாட்டி மாட்டை பேசும்போது உடனே டிவியில் என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை அந்த பாட்டி மாட்டெல்லாம் பேசாதீங்க அப்படின்றவங்க சமயத்தில். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நிறைய இந்த மாதிரி மக்களை நேரில் சந்தித்து பேசக்கூடிய நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதில் கலந்துக்க ஆரம்பித்தேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் மறுபடியும் உங்களை ஒரு மீடியாவில் சந்திப்பேன். ஆனால் அது டிவியாக இருக்கிறது ஒரு யூடியூபாக இருக்கும். பார்க்கலாமா அது? நன்றி. அடுத்தது இப்போ நீங்க நடிகை பாஸ் நீங்க சன் டிவில பண்ணீங்க இல்லையா, எங்களுக்காக ஒரு 2 பேருக்கு அதை நீங்க பண்ண முடியுமா? அது ரொம்ப நாள் ஆச்சு. தாராளமா பண்ணலாம். நடிக்கிறதுக்கு யார் நீங்க மட்டும் சொல்லுங்க சார். நீங்க கூப்பிட்டீங்க, நிறைய பேர் வர ரெடியா இருக்காங்க. அவங்க வரது இருக்கட்டும், நீங்க வாங்க. ஓகே சார். வரீங்களா? மேடைக்கு வாங்க.